அந்த ஊகோனியா அந்த ஸ்டேஜோட அப்படியே நின்றுடும். குழந்தை பிறக்குதுல்ல, அப்படியே நின்றுடும். பொண்ணாக இருந்ததுன்னா அப்படியே நின்றுடும். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கணும். வாட் இஸ் ஹேப்பனிங், இதுதான் டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டேன். ஊகோனியல் செல்ஸ் பயங்கரமாக டிவைட் ஆகிருக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்கே டிவைட் ஆகிட்டே இருக்குது. பிரைமரி ஊசைட் ஃபார்ம் ஆகிடுது, அப்படியே நின்றுடும். அதுக்கப்புறம் ஒன்றுமே ஆகாது. The oogonial cell starts dividing and enter into prophase 1 of the meiotic division 1. Meiotic division 1 ஏற்கனவே படித்தோம். ஸ்பெர்ம் மதர் செல்லு மைட்டாட்டிக் டிவிஷன் வருது, மைட்டாட்டிக் டிவிஷனில் வருது, அப்புறம் ரெண்டாக டிவைட் ஆகுது. மியாசிஸ் 1 ஸ்பெர்மட்டோசைட் வருதுன்னு சொன்னோம். இங்கே அதே மாதிரி ஊகோனியம், ஸ்பெர்மட்டோகோனியம் மாதிரியே ஊகோனியம், இங்கே வந்து ஊசைட். அவ்வளோதான். இதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு மியாசிஸ் கம்ப்ளீட் ஆகி அப்படியே நின்றுடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பொன் குழந்தை பிறந்துருதுல, அப்படியே இருக்கும். அந்த ஓவரீஸில் அப்படியே இருக்கும், ஒன்றுமே பண்ணாது. ஆர் டெம்பரரிலி அரஸ்டட் அட் திஸ் ஸ்டேஜ். த பிரைமரி oocytes are temporarily arrested at its stage. ஸோ பெண் குழந்தை பிறந்தது, அதுக்கு வயசுனா 0, 0லேருந்து 1 ஆகுது, 2 ஆகுது, 3 ஆகுது, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 இயர்ஸ் ஆன பிறகு சொன்னேன் நான், at the age of puberty. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்து ரெடி ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமில் நான் அது பியூபர்ட்டியில் எக்கு ரெடி ஆகலை. எது ரெடி ஆகுது? ஸோ அந்த செகண்டரி oocyte எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஒன்லி வென் ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ். அப்போ இதெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே வந்து ஃபாலிக்கல்குள்ளார அப்படியே அரெஸ்ட் ஆகி ஃப்ரீஸ் ஆகி கிடக்கும். அப்போது ஓவுலேஷன் நடக்கும்பொழுது it is only the follicle that is developing, not the egg. அந்த எக்கு அப்படியே பிரைமரி oocyte-ஆ தான் வெளியில் வரும். ஒன்ஸ் அது பிரைமரி எக்கை விட்டு வெளியில் வரும்பொழுது இட் ஸ்டார்ட்ஸ் த செகண்ட் மியாட்டிக் டிவிஷன். அப்போ பிரைமரி oocyte செகண்ட் மியாட்டிக் டிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு செகண்டரி oocyte-ஆக இட் இஸ் ரிசீவ்டு பை த ஃபெலோப்பியன் டியூப். ஸோ பிரைமரி oocyte-ஆ அரெஸ்ட் ஆகிடுதுப்பா. இந்த பெண் குழந்தை பிறந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அட் த ஏஜ் ஆஃப் 14 இது அப்படியே பிரைமரி oocyte-ஆகவே இருக்குது. ஒன்ஸ் ஆன்செட் ஆஃப் பியூபர்ட்டி வந்துட்ட உடனே இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். த செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் ஸ்டார்ட்ஸ். ஆஃப்டர் த ஆன்செட் ஆஃப் தி செகண்ட் மியாட்டிக் டிவிஷன், த செகண்டரி oocyte which is released is taken by the fallopian tube. கொஞ்சம் இங்கே வந்தோம்னா கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே இருக்கிறதுல இந்த எக் எல்லாமே வந்து பிரைமரி oocyte-ஆ இருக்குது. இந்த இடத்துக்கு வரும்பொழுது ஒன்ஸ் ஹார்மோன்லாம் டெவலப் ஆன பிறகு இட் பிகம்ஸ் செகண்டரி oocyte. அப்போ செகண்டரி oocyte அப்படியே ரிலீஸ் ஆகும். செகண்டரி oocyte தான் மேலே போகும். நீங்கள் நினைக்கிற எக்கு கிடையாது, இது செகண்டரி oocyte. அதுதான் இப்படி மேலே போகும். ஓகேவா? ஸோ அந்த செகண்டரி oocyte-ஆ எப்போ மாறும் அப்படின்னா, ஒன்லி வென் தேர் இஸ் ஓவிலேஷன், ஹார்மோனல். இது எப்போ? அந்த 14th இயர், அட் த டைம் ஆஃப் பியூபர்ட்டி. அதுதான் ஸ்டார்டிங் ஆஃப் த பியூபர்ட்டி. யூ கால் இட் ஆஸ் மெனார்க். பின்னாடி நம்ம மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் படிப்போம் அதை. ஸோ இது எல்லாமே வந்து ஃபாலிக்கலில் கிடையாது, முந்திரி தோலில் கிடையாது, அந்த முந்திரி கொட்டை.
உள்ளார நடக்கக்கூடிய ஈவெண்ட் ஓவுலேஷன். ஒன்ஸ் இது ஓவுலேட் ஆயிடுச்சு, இந்த ஓவரி இது வழியாக போகுது. ஸோ இது வழியாக இந்த ஓவரி போகுது, இது இங்கே போகுது, இப்படி போகுது, சாரி செகண்டரி ஊசைட் போகுது. ஸ்பெர்ம் இங்கேருந்து வரும், ஸ்பெர்ம் இங்கேருந்து வரும், அது இங்கே கொஞ்சம் போவாங்க, பிறகு எங்கே பார்த்தாலும் மேய்ஞ்சின்னு இருக்கும். ஒரு பக்கம் இப்படி தாண்டி இப்படி வந்த பிறகு இட் மீட்ஸ். ஸோ எக் இஸ் ஹியர், the sperm is here, both meet together, they join. இதுக்கு பேர் தான் fertilization. once fertilization ஆன பிறகு என்ன ஆகும், இது செகண்டரி oocyte வந்து அதுக்கப்புறம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் இந்த டயக்ராமில் கொடுத்துருப்பாங்க, சொல்லியும் இருப்பாங்க. only after the entry of sperms it triggers the completion of the second meiosis. அப்போ தான் செகண்ட் மியாசிஸ் முடிஞ்ச பிறகு தான் அது போய் ஸ்பெர்ம் கூட சேரும். அது வரைக்கும் அந்த ஸ்பெர்ம் வந்து ஒன்ஸ் உள்ளார தொடர வரைக்கும் கம்முன்னு இருக்கும். ஒன்ஸ் தொட்ட பிறகு இந்த செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் கம்ப்ளீட் ஆகிட்ட பிறகு இட் ஃபியூசஸ். ஓகேவா? டியூரிங் ஃபர்டிலைசேஷன் தான். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுங்க, அதை மறந்துடவே கூடாது. ரைட்டா? இப்போ நாம் பார்க்க போகிறது அந்த முந்திரி தோல். வாட் இஸ் இட்? இந்த ஃபாலிக்கிள்ஸ். ஸோ உள்ளார எக்கு டெவலப் ஆகிருக்கிறத பற்றி நம்ம படித்து முடிச்சிட்டோம். ஊகோனியா, பிரைமரி oocyte, செகண்டரி oocyte. ஊட்டிட பற்றி உங்கள் இதில் கொடுத்துல, நம்ம ஊட்டிட பற்றி படிக்க போகிறது கிடையாது. ஓவம், ஓவா ஆர் ஓவம், இது எப்போ வருது? ஒன்லி ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன் நடக்கும்போது ஸ்பெர்ம் என்ட்ரி நடந்த பிறகு தான் இது கம்ப்ளீட் ஆகுது. இது oogenesis. இது உள்ளார இருக்கக்கூடிய அந்த பையே, தட் பையே இஸ் கால்ட் அஸ் ஃபாலிக்கல். எக்கு எப்படி மாறுதோ அதே மாதிரி ஃபாலிக்கலும் மாறும். ஸோ அக்கார்டிங் டு த நேச்சர் ஆஃப் தி டெவலப்மெண்ட் ஆஃப் எக், ஈவன் ஃபாலிக்கல்ஸ் சேஞ்ச். இதுவும் அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து படிக்கணும். குழந்தை வளர்ந்துக்கிட்டே இருக்குது, கருவில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அங்கே வந்து இந்த ப்ரைமார்டியல் ஜெர்ம் செல்ஸ் சொன்னால அதே மாதிரி ப்ரைமார்டியல் ஜெர்ம் செல்ஸு மைக்ரேட்ஸு டு த ovaries to form primary follicles. எவ்வளோ இருக்குதுன்னா லட்சக்கணக்கில் இருக்கும் அந்த ஃபாலிக்கிள்ஸ். அதுக்கப்புறம் அட் த டைம் ஆஃப் பர்த் இட் ஸ்டாப்ஸ். எப்படி நம்ம எக்கு ஊசைட்டும் வந்து ஆர் எஸ் இந்த பிரைமரி ஊசைட்டில் வந்து அப்படியே நிற்கிதோ அதே மாதிரி இங்கேயும் ஃபாலிக்கல்ஸில் வந்து அப்படியே நின்றுடும். பிரைமரி ஃபாலிக்கல்ஸில் வந்து அப்படியே நின்றுடும். ஸோ அந்த டைமில் எத்தனை ஃபாலிக்கல் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு 60,000 to 80,000 ஃபாலிக்கல்ஸ் வில் பி தேர். இந்த 60,000 to 80,000 ஃபாலிக்கல்ஸ் தான் வந்து அது உள்ளார இருக்கிற எக்கை ரிலீஸ் பண்ணோம். சார் 80,000 எக்ஸ் ரிலீஸ் ஆகுதா அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட சொன்னல ரேஸு. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒரு 12-13 பேர் போவாங்க, அதில் ஒருத்தவங்க ரீச் ஆகுவாங்க. அப்போ இதை நீங்கள் வந்து ஒரு 20ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 20ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 26,000னா 3,000. கிட்டத்தட்ட 3,000 எக்ஸு தான் ரிலீஸ் ஆகும். 3,000 எக்ஸும் ரிலீஸ் ஆகாது. ஏன்னா இந்த நம்பரு இஸ் நாட் கான்ஸ்டன்ட். 60 to 80 சொல்கிறாங்க, 50 இருக்கும், 40 இருக்கும், 80 இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். தட் டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர் ஆஃப் த இண்டிவிஜுவல். அதே சமயத்தில் எவ்ரி மந்த் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த அதாவது டெவலப் ஆகக்கூடிய ஃபாலிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா 12 to 20. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபாலிக்கிள்ஸ்
நடுவில் இருக்கிறது படிக்கலை. நம்ம இந்த ஃபாலிக்கிள்ஸை பற்றி தான் இங்கே படிக்க போகிறோம். அந்த ஃபாலிக்கிள்ஸை தான் நம்ம எப்படி டிவைட் பண்ணுறோம். இந்த பார்ட் இதோ இருக்கு பாரு, இதுதான் பிரைமார்டியல் ஃபாலிக்கிள்ஸ். இந்த பகுதி நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த பகுதி இதில் தான் இது வந்து பர்த், அதாவது ஃபீட்டல் டெவலப்மெண்ட். ஃபீட்டல் எஃப்ஓஇ எல்லாம் போடல நான். ஃபீட்டல் டெவலப்மெண்ட். ஒரு கேர்ளு வளர்ந்துக்கிட்டே இருக்கிறா. ஸோ ஃபீட்டஸ் தாயோடைய கருவறையில் வளரக்கூடிய அந்த குழந்தையோடைய ஓவரீஸில் இந்த வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். இது என்னது? பிரைமார்டியல் ஃபாலிக்கல்ஸ் கண்டெய்னிங் பிரைமரி oocyte. அவ்வளோதான். அட் பர்த் பிரைமரி oocyte அப்படியே நின்றுடும். பிரைமரி ஃபாலிக்கல் அப்படியே நின்றுடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை முதல் வயசு 2, 3, 4, 5, 6, 13, 14, 15 வயசு. அப்போ என்ன ஆகும்? டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி சொன்னேன் நான். இவர் pituitary hormone hypothalamus will be stimulated, which stimulates the pituitary to produce two hormones called FSH and LH. FSH, LH. அதை செக்ரீட் பண்ணோம். அதை செக்ரீட் பண்ண உடனே தூங்கி நின்ற ஆர் இன்சென்சிட்டிவாக இருந்த அல்லது டார்மெண்ட்டாக இருந்த the primordial follicles will start developing. அப்போ கூட இந்த பிரைமரி oocyte கம்முன்னு தான் இருக்கும். ஒன்ஸு பிரைமரி ஃபாலிக்கல்ஸ் டெவலப் ஆகுது, ஏர்லி பிரைமரி ஃபாலிக்கல் வர ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி பிரைமரி ஃபாலிக்கல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. செகண்டரியாக மாறும்போது தான் உள்ளார இருக்கிற அந்த எக்கும் நம்ம மாற வேண்டிய டைம் வந்துடுச்சு போலகுது அப்படின்ட்டு. So the primary follicle becomes a secondary follicle. The secondary follicle will become mature follicle called as Graafian follicle. அது என்ன சார் வித்தியாசமாக இருக்குது? கிராஃபியன்னா என்னதுன்னா அதை கண்டுபிடிச்சாங்க. கிராஃப் அவர் பேரை வச்சுட்டாங்க, கிராஃபியன் ஃபாலிக்கிள். இப்போ இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் இஸ் நத்திங் பட் அ மெச்சோர் ஃபாலிக்கிள் ஹேவிங் அ மெச்சோர் எக் அல்லது ஹேவிங் அ செகண்டரி oocyte. அதுக்கப்புறம் இப்போ தான் ஓவுலேஷன் நடக்கும். 14th day. இது உங்களுக்கு தெரியாது, மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் படிப்போம் நம்ம. அடுத்தது அதை படிப்போம். எக்ஸ் வில் பி ரிலீஸ்ட். எக்ஸ் ரிலீஸ் ஆகுது. முந்திரிய அந்த கொட்டையை உடச்சி அந்த தோலை தூக்கி போட்டு தோலை எடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய எக்கு ரிலீஸ் ஆகுது. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ஓவியுலேஷன். இதுதான் அந்த ஃபெலோப்பியன் டியூப் வாங்கிக்கின்னு நேராக போய் அந்த யூட்ரஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுது. இந்த தோலை நம்ம தூக்கி போட மாட்டோம். நான் சொன்னேன் இது முக்கியமான தோல், அது அதுலேருந்து ஒரு எண்ணெய் வரும்ன்ட்டு. இங்கேயும் அதே மாதிரி தோல் தூக்கி போட மாட்டாங்க. ஒரு முக்கியமான தோல். இட் இஸ் கால்ட் as a corpus luteum. It's a temporary endocrine organ which secretes a hormone to maintain the developing fetus. வேகமாக சொல்லிட்டு போகிறேன், நல்லா கவனிக்கணும். குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை வளருவதற்கு குழந்தை உண்டான உடனே அந்த குழந்தை வளருவதற்கு அல்லது இம்ப்ளான்ட் ஆகணும், யூட்ரஸில் போய் அப்படியே இம்ப்ளான்ட் ஆகணும். இம்ப்ளான்டேஷன் படித்தோம்ல, அதுக்கு ஒரு ஹார்மோன் தேவைப்படுது, பிளாசென்டல் ஹார்மோன், ஹெச்சிஜின்னு பேர். அந்த ஹார்மோனை உற்பத்தி பண்ணுறவர் யார் அப்படின்னா இவர் தான். யார் இவர்? கார்பஸ் லூட்டியம். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன பொண்ணு மாதிரி பலன்னு மஞ்சள் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் வயசாகிடும், வெளுத்து போயிடும், அப்படியே ஸ்காராக இருக்கும். மூஞ்சி கிஞ்செல்லாம் அப்படியே தொங்கி போய் கிடக்கும், ஸ்கார் டிஷ்யூவாக மாறிடும். இட் இஸ் கால்டு கார்பஸ் ஆல்பிகன்ஸ். ஸோ இதுதான் ஃபாலிகுலார் டெவலப்மெண்ட். நம்ம இங்கே வந்து முந்தைய தோல் தான். ஏர்லி பிரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், கிராஃபியன் ஃபாலிக்கல். Graafian follicle is converted into a temporary endocrine gland called corpus luteum. If there is no fertilization, the luteum degenerates and becomes a scar tissue called as corpus albicans. இதெல்லாம் படிப்பீங்க, திரும்ப ஒரு தடவை படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது ஆக்சுவலாக ஓவரியோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல காட்டினேன் நான். இதுதான் அந்த ஸ்ட்ரோமல் டிஷ்யூட மெடுலரி ரீஜன். இதுதான் ஸ்ட்ரோமா. டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் இந்த ப்ரைமார்டியல் ஃபாலிக்கல்ஸ், அதுக்கப்புறம் அப்படியே டெவலப் ஆகிருக்குது ப்ரைமரி ஃபாலிக்கல், செகண்டரி ஃபாலிக்கல், டெர்ஷரி ஃபாலிக்கல் அண்ட் கிராஃபியன் ஃபாலிக்கல். அந்த லிக்விடெல்லாம் வெளியே போய்ப்பார். அதுக்கப்புறம்
கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகுது. இது வெளுப்பாக இருந்தது, அப்புறம் டெவலப் ஆகி கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகிடுச்சு. எல்லோ பாடி, லூட்டியம் அப்படின்னு சொல்லி எல்லோ பாடி, அண்ட் இட் பிகம்ஸ் ஒயிட் பாடி, கார்பஸ் ஆல்பிகன்ஸ். ஏன்னா நோ ஓவுலேஷன் அட் ஆல். பின்னாடி நம்ம அதை பற்றி படிப்போம். ஓகேவா? அடுத்தது ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ எக், ஹியூமன் எக். கோழி மாதிரி முட்டை இருக்குதா? ஓடுடன் கூடிய முட்டை இல்லை, ஓடுடன் கூடிய முட்டை இல்லை. அப்போ இட் இஸ் நான் கிளீடாயிக் எக். நான் கிளீடாயிக் எக் அப்படின்னு சொன்னா ஓடுடன் கூடிய முட்டை இல்லை. ஏ லெசித்தல் அப்படின்னு சொன்னோம்னா உணவு யோக்கே கிடையாது. இதில் கோழி முட்டையில் மஞ்சளாக இருக்குது பாரு, மஞ்சள் கரு கிடையாது. இது மஞ்சள் கரு உணவு. இட் இஸ் ஒன்லி யோக், ஃபுட் ஃபார் த டெவலப்பிங் இண்டிவிஜுவல் இன்சைட். அப்போ லெசித்தல், LECITHAL, லெசித்தல் என்ற ஒரு வார்த்தை லெசித்தின் என்ற புரோட்டீன்லேருந்து வந்தது. இது யோக் புரோட்டீன். ஸோ இந்த லெசித்தின் தான் வந்து gives energy to the developing embryo. ஆனால் இங்கே கிடையாது அந்த மாதிரி ஏ லெசித்தல். ஏன்னா அம்மா தான் அந்த எனர்ஜியை கொடுத்துட்றாங்க, அதனால சாப்பாடு கொடுத்துட்றாங்க. இங்கே தேவையில்லை. அப்போ ஏ லெசித்தல் எக் அப்படின்னு சொன்னோம்னா நோ ஃபுட், இதுதான் சொல்கிறோம். ஸோ அடுத்தது சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்குக்குள்ளே இருக்கிற சைட்டோபிளாசம் நம்ம சைட்டோபிளாசம் சொல்ல மாட்டோம். சைட்டோபிளாசம் சொல்ல மாட்டோம், அதை ஊப்ளாசம் சொல்கிறோம். இட் இஸ் கால்டு ஊப்ளாசம். ஸோ வாட் இஸ் ஊப்ளாசம்? It is nothing but the cytoplasm inside the egg. ஓகே, ஒரு லார்ஜ் நியூக்ளியஸ் இருக்கும், ஒரு நியூக்ளியஸ். அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஏரியா, ப்ரொடெக்டட் ஏரியா, யூ கால் இட் ஆஸ் வெசிக்கிள், ஜெர்மினல் வெசிக்கிள். ஸோ அதுக்கப்புறம் இது அவங்களுடைய வீடு. அதை சுற்றி ஃபஸ்ட்டு ஒரு வால். This wall is called as egg membrane, vitelline membrane. A thin transparent membrane called as the vitelline membrane. அதுக்கப்புறம் ஒரு திக் லேயர் இருக்குது, அதுக்கு பேர் ஜோனா பெலூசிடா. திக் லேயர் ப்ளூ கலரில் இருப்பார், ஜோனா பெலூசிடா. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஃபாலிகுலார் செல்ஸ் இருக்கக்கூடியது, இதுக்கு பேர் தான் கொரோனா ரேடியேட்டா. கொரோனா ஞாபகம் வச்சுங்க, கொரோனா மறக்க முடியாது. கொரோனா ரேடியேட்டா, எக்கை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஃபாலிகுலார் செல்ஸ். ஸோ இந்த விட்டலைன் மெம்பரேனுக்கும் இந்த ஜோனா பெலூசிடா இருக்கு பாரு, ஜோனா ப்ளூ கலருக்கும் விட்டலைன் மெம்பரேனுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அது பேர் பெரி விட்டலைன் ஸ்பேஸ். பெரி விட்டலைன் ஸ்பேஸ். ஓகே, இது ஒரு 5 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எக். ஓகேவா? அடுத்தது முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது சைக்ளிக் சேஞ்சஸ் டேக்கிங் பிளேஸ் இன் த யூட்ரைன் வால். யூ கால் இட் ஆஸ் menstrual cycle. So what is menstrual cycle? It is a cyclic change taking place approximately every 28 to 29 days during the reproductive life of a female from menarche to menopause except during pregnancy. இதுதான்ப்பா டெஃபினேஷன். இதை எழுதினீங்கன்னா 2 மார்க். சைக்ளிக் சேஞ்சஸ் டேக்கிங் பிளேஸ் எவ்ரி மந்த். யார்கிட்ட? ஃபீமேலில் தான். ஃப்ரம் மெனார்ச்சி அப்படின்லாம் சொல்லாதீங்க. மெனார்க் அப்படின்னு சொன்னால் ஆன்செட் ஆஃப் பியூபர்ட்டி, 14th இயர், 14வது வயது. அதுலேருந்து அப் டு மெனோபாஸ். பாஸ்னா என்னது? நிறுத்து. மெனோனா என்னது? மென்சஸ். ஸோ எப்போ மென்சஸ் நிற்குதோ அது வரைக்கும். எந்த ஏஜ்லாம் எப்போனா நிற்கலாம்? ஆஃப்டர் 40. ஸோ அந்த சைக்ளிக் சேஞ்சஸ் எல்லாம் என்ன? வாட் ஆர் த சைக்ளிக் சேஞ்சஸ்? அதுதான் பார்க்கணும். இப்போது 28 டேஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ 28 டேஸ். ஸோ என்ன பண்ணுறோம் நம்ம? ஒரு கோடை போட்டுங்க, 28 டேஸ். அந்த 28 டேஸில் நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டே வருவோம். இது டே 1. நடுவில் மார்க் பண்ணிங்கன்னா
இது 30 days 28 days 14 day 14. இது day 28 1/14/28. ஸோ இந்த 14th டேல தான் வந்து தோற்கா இருப்பார். At 14th day the egg is released. Sorry, egg is released. அப்போ எக் ரிலீஸ் ஆச்சுன்னா எங்கேருந்து வந்தது அந்த எக்கு? இதோ இங்கேருந்து டெவலப் ஆகுது, இங்கேருந்து டெவலப் ஆகினே வருது. எக்கு ரிலீஸ் ஆகிட்ட பிறகு இந்த எக்கு அங்கேயே தான் இருக்கும். யாராவது வருவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யாருமே வரல அப்படின்னு சொன்னோம்னா இட் வில் ரெக்ரெஸ் ஆஃப், வெளியில் போயிடும். ஸோ இதை தான் நம்ம 4 ஃபேஸாக மாற்றுறோம். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டே 5th டே என்னாகும்? எக்கு வெயிட் பண்ணி பார்த்து யாரும் ஸ்பெர்ம் வரல அப்படின்ன உடனே அலாங் வித் த யூட்ரஸில் நிறைய திக்காக இருக்கும் அப்படின்னு சொன்ன ஞாபகம் இருக்குதா? யூட்ரஸில் திக்காக இருக்கும் அட் த டைம் ஆஃப் டெவலப்மெண்ட். கரு வளர்ச்சியின் பொழுது வளரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கும் பொழுது திக்காக இருக்கும். எண்டோமெட்ரியம்னு சொன்னோம். இந்த எண்டோமெட்ரியம் வில் பி திக், மற்ற டைமில் தின்னாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எண்டோமெட்ரியல் லைனிங் எல்லாமே வந்து இட் வில் பி ஸ்லஃப்ட் ஆஃப் அப்படியே உரிச்சிக்கின்னு வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு தேர் வில் பி பிளட் ஃப்ளோ. ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஃபிஃப்த் டே. திஸ் இஸ் கால்ட் அஸ் மென்சஸ். 5th டே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போது அந்த யூட்ரஸ்ஸு நார்மல் ஆகிடும், சிங்கிள் லேயரோடு இருக்கும். பக்கத்தில் ஓவரி இருப்பார், அவரும் அடுத்த ஸ்டேஜ் அடுத்த சைக்கிள் ஆரம்பிச்சிடணும் அப்படின்னா. ஸோ ஃபாலிக்கிள்ஸ், ஓவரியில் இருக்கக்கூடிய ஃபாலிக்கிள்ஸ் எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபாலிக்கிள்ஸ் டெவலப் ஆகிறது தான் நம்ம ஃபாலிகுலார் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபாலிகுலார் ஃபேஸ். ஸோ இந்த ஃபாலிகுலார் ஃபேஸில் என்ன நடக்கும்? சின்னதாக இருக்குது அந்த ப்ரைமரி ஃபாலிக்கிள், செகண்டரி ஃபாலிக்கிள், டெர்சரி ஃபாலிக்கிள், இதே மாதிரி ஒரு கிராஃபியன் ஃபாலிக்கிள், இதெல்லாம் டெவலப் ஆகினே இருக்கும். இதுதான் கிராஃபியன் ஃபாலிக்கிள். உள்ளார பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி ஊசைட், செகண்டரி ஊசைட் அவ்வளோதான் இருக்கும். செகண்டரி ஊசைட் தான் இருக்கும். 14th டே என்ன ஆகும்? இட் வில் பி ரிலீஸ்ட். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா 14, ஏன் 13வது நாள், 12வது நாள் ஆகாதா? இல்லை 20ஆம் நாள் ஆகாதா? இது எல்லாம் வந்து ஹார்மோன்ஸ் இருக்குது சொல்லியிருந்தேன். FSH அண்ட் LH ஒரு ஹார்மோனல் ப்ரொஃபைல் நம்ம படிக்க போகிறோம். இருந்தாலும் சொல்லிடுறேன், இது ஃபாலிக்கிள்ஸ் டெவலப் ஆகுது, ஃபாலிகுலார் ஃபேஸ். அதனால் இங்கே FSH தான் முக்கிய பங்கு. அதுக்கப்புறம் LH முதலே சொல்லியிருந்தேன். LH எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உள்ளார இருக்கக்கூடிய அந்த ப்ரைமரி ஊசைட்டு செகண்டரி ஊசைட்டாக மாறணும். அதனால் கொஞ்சம் வேலை தான் அது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகினே இருக்குது. LH அப்படியே வருது. இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, ஃபாலிக்கிள்ஸ் ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சு. இப்போ எதுக்கு இந்த ஃபாலிக்கிள் FSH தேவையில்லை. இந்த LH என்ன பண்ணுன்னு தெரியல, டெவலப் பண்ணி முடிச்சிட்டாரு, வேறு ஏதோ வேலை செய்ய போகுது. அதோடைய அமௌண்ட் அதிகமாகின்னு போகுது, சரன்னு ஏறுது. ஸோ கொஞ்சமாக இருந்து டக்குன்னு இவ்வளோ தூரம் ஏறுது. மோர் தென் 50-60 டைம்ஸ் ஏறிடுது. இதுக்கு பேர் தான் வந்து சடன் ரைஸ்க்கு நம்ம சர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இடி உழுது, டமார் மின்னல் அடிக்குது, அடித்த உடனே வீட்டில் டிவியெல்லாம் டம்முன்னு வெடிக்குது. என்ன ஆயிடுச்சு? பவர் சர்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது சடன் இன்க்ரீஸ். ஸோ LH அதிகமான உடனே பட்டுன்னு LH அதிகமாகிடுச்சு. என்ன ஆகுது? சரன்னு ஏறி போச்சு. அப்போது இந்த ஃபாலிக்கிள் என்ன ஆகும்? இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் அப்படியே வெடிச்சிடும். இட் வில் ரப்சர். வெடிச்சிடணும்னு பயந்துடக்கூடாது, ரப்சர் ஆகிடும். ரப்சர் ஆகிட்டு இங்கே இருக்குது பாரு இந்த எக்கு, அந்த எக்கை ரிலீஸ் பண்ணி விட்டுறோம் வெளியில். தட் இஸ் கால்ட் அஸ் ஓவிலேஷன். எந்த எக் ரிலீஸ் ஆச்சு? செகண்டரி ஊசைட் ரிலீஸ் ஆகுது. எப்போ ரிலீஸ் ஆகுது? 14th டே. யார் ரிலீஸ் பண்ணா? LH. எப்படி ரிலீஸ் பண்ணிச்சு? சடனாக ஏறிச்சு, ரிலீஸ் ஆகிட்டார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அடுத்த ஃபேஸ் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃபியன் ஃபாலிக்கிள் என்னவா மாறுதுன்னு சொன்ன
ஞாபகம் இருக்கா? கார்பஸ் லூட்டியம், கார்பஸ் லூட்டியம். ஞாபகம் இருக்கா? என்னன்னு தெரியல, மறந்துட்டீங்களா என்னன்னு தெரியல. கார்பஸ் லூட்டியம், சர்க்கிள் பண்ணி வச்சிருக்கிறேன், கார்பஸ் லூட்டியம். ஸோ ஒன்ஸ் ஓவுலேஷனுக்கு அப்புறம் லூட்டியம் மாறி போச்சு, கார்பஸ் லூட்டியம். ஸோ உடனே தான் அது நம்ம என்ன சொல்கிறோம், லூட்டியல் ஸ்டேஜ் அப்படின்றோம். இந்த இடத்துல நான் என்னன்னு போடுறேன், லூட்டியல் ஃபேஸ். ஸோ அதான் இங்கே லூட்டியல் ஃபேஸ். ஏன் இது செக்ரட்டரி ஃபேஸ், அப்புறம் இப்போ வேணாம். ஸோ லூட்டியம் இருக்கிறதுனால லூட்டியல் ஃபேஸ் அதுக்கு பேர். லூட்டியம்னா லூட்டியல் ஃபேஸ். இப்போ என்ன நடக்குது, அந்த கார்பஸ் லூட்டியம், கார்பஸ் லூட்டியம், கார்பஸ் லூட்டியம், கார்பஸ் லூட்டியம், கார்பஸ் லூட்டியம். இது கழுதை தேஞ்சு கட்டெரும்பாயிடுச்சு. ஸோ அது வரைக்கும் இந்த எக் என்ன பண்ணுது, வெயிட் பண்ணி நிற்குது இங்கே. ஸோ எக்கு மஞ்சள் கலரில் போடுவோம், எக்கு வெயிட் பண்ணி நிற்குது. யாருக்கு வெயிட் பண்ணுது, பஸ் ஸ்டாண்டில் ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணி நிற்குது. ஸ்பெர்முக்கு வெயிட் பண்ணி நிற்குது, ஸ்பெர்ம் வரும்ன்ட்டு. ஸ்பெர்ம் வரல. ஏன் வரல, கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆனால் தான் ஸ்பெர்ம் வரும். நான் ரொம்ப நாகரிகமானவன், அதனால சொல்கிறேன். ஸ்பெர்ம் வரும். வரல அப்படின்னு சொன்னோம்னா இட் வில் பி வெயிட்டிங் 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 வெயிட்டிங். யாரும் வரல. ஸோ இந்த கார்பஸ் லூட்டியம் என்ன பண்ணுது, எதுக்கு இது வெயிட் பண்ணி நிற்குது, ஸ்பெர்முக்காக வெயிட் பண்ணல, எக்குக்காக வெயிட் பண்ணல. இது வீடு ரெடி பண்ணி நிற்குது. வாட் இஸ் தட் வீடு, யூட்ரஸ். யூட்ரஸ் பாரு, யூட்ரஸு, யூட்ரைன் வால். இதுதான் ஒரிஜினல் யூட்ரைன் வால். இந்த ஒரிஜினல் யூட்ரைன் வாலில் வந்து என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் லேயரை போடுது, செகண்ட் லேயர் போடுது, தேர்ட் லேயர், ஃபோர்த் லேயர், ஃபிஃப்த் லேயர். ஸோ அப்படியே நல்லா மெத்துன்னு இருக்குது ஃபண்டஸ் ரீஜனு. இப்போ என்னாகும், இந்த இடத்துல ஓவரியில் இங்கேருந்து தான் எக்கு வரணும். வந்து ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு இது எம்பட் ஆகிடும். இந்த இடத்துல எம்பட் ஆகும். எப்போ இது எம்பட் ஆகும், ஒன்லி வென் இட் இஸ் ஃபர்டிலைஸ்ட். ஸோ இந்த லேயர்ஸை ரெடி பண்ணுறதுனால தான் இதுக்கு லூட்டியல் ஃபேஸ்னு பேர். In anticipation of fertilized egg, it prepares the uterine wall. இப்போ வரல. அதுக்கப்புறம் பெருத்த ஏமாற்றத்தில் இங்கே யாரும் வரமாட்டாங்க. இந்த எக் அப்படியே தான் கிடக்கும். இந்த எக்கு கீழே விழுந்துடும். இந்த ஹார்மோன் லெவல்லாம் குறைஞ்சிரும். உடனே இந்த கருப்பாக போட்டிருக்கோம்ல எக்ஸ்ட்ரா லேயர்ஸு, இது அப்படியே எல்லாம் கீழே வர ஆரம்பிச்சிடும். அதுதான் இங்கே சொன்னேன், மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு 1ஆம் தேதி 2, 3, 4, 5 அது வரைக்கும் இந்த ஃப்ளோ நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அப்படியே நோட்ஸு தான், வேறு ஒன்றும் கிடையாது. menstrual phase starts with a menstrual flow, breakdown of endometrial lining. சொன்னதே தான். ஏன் அது, பிகாஸ் ஆஃப் கார்பஸ் லூட்டியம். கார்பஸ் லூட்டியம் தன்னுடைய வேலையை செய்யறதுக்கு ட்ரை பண்ணினுக்குது. செய்து என்னதான் வேலை செய்தது அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, அது ஹார்மோனை உற்பத்தி பண்ணுது. இப்போ அந்த ஹார்மோன் யாரு, தட் ஹார்மோன் இஸ் கால்ட் ஆஸ் ப்ரோஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன். ப்ரோஜெஸ்ட்ரானையும் ஈஸ்ட்ரோஜனும் உற்பத்தி பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பஸ் லூட்டியம். இட் செக்ரீட்ஸ் ப்ரோஜெஸ்ட்ரான். menstruation occurs only if the released ovum is not fertilized. எப்போ இந்த மென்சஸ் வரும், only when the egg is not fertilized. சப்போஸ் ஃபர்டிலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இம்ப்ளான்டேஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மென்ஸ்ட்ரேஷன் ஸ்டாப்ஸ். மென்ஸ்ட்ரேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், இண்டிகேட்டர் ஆஃப் ப்ரெக்னன்சி. ஃபீமேல் இஸ் ப்ரெக்னன்ட். உடனே பக்குன்னு ஏதாவது தூக்கி போடும், ஐயோ இல்லையேன்னு எதாவது நினச்சிக்கிட்டு இருக்க போறீங்க. பல காரணங்கள் இருக்குது. மென்ஸ்ட்ரல் சைக்கிள் நார்மலாக வராததுக்கு பல காரணங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறீங்க, ஹார்மோனல் டிசார்டர் இருக்குது, அனீமியா இருக்குது. இந்த மாதிரி நோயெல்லாம் வந்ததுன்னா த மென்ஸ்ட்ரேஷன் வில் நாட் பி ரெகுலர். ஸோ இது மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் 3 to 5 days வரைக்கும் இருக்கும் அப்படின்றோம். அதுக்கு அடுத்தது ஃபாலிகுலர் ஃபேஸ்.
ஃபாலிகுலார் ஃபேஸில் என்ன நடக்கும்? 5th டே. இந்த 5th டேல ஸ்டார்ட் ஆகும் பிரைமரி ஃபாலிக்கிள். primary follicle in the ovary grows and becomes a mature follicle. அதுக்கு பேர் தான் Graafian follicle சொன்னேன். இன்னொரு பேர் இந்த எண்டோமெட்ரியம். சப்பையா இந்த எண்டோமெட்ரியம் now regenerates. எப்படி இதெல்லாம் நடக்கும்? Because of the hormones, induction of the hormones FSH and LH. இதுதான் வந்து ஃபாலிக்கல்ஸை பாரு, ஹார்மோன் பேரே பாருங்க, ஃபாலிகுலார் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அல்லது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லி FSH, லியூட்டினைசிங் ஹார்மோன். ரெண்டு பேருமே ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் as ஃபாலிகுலார் ஃபேஸ் ஆர் ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ். ப்ராலிஃபரேஷன் அப்படின்னு சொன்னால் டெவலப்மெண்ட். அடுத்தது ஓவிலேட்டரி ஃபேஸ். ஓவிலேட்டரி ஃபேஸ் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக வந்து ஓவிலேஷன் நடக்குது. இது பார், இதுதான் வந்து அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஓவரி. இங்கேருந்து அப்படியே பிஞ்ச் ஆஃப் ஆகி வெளியில் வருது பார், வெளியில் வருது பார். அதனால தான் இது பேர் கொரோனான்னு பேர் வச்சாங்க. கொரோனா அப்படின்னு சொன்னால் சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒளி வட்டம். ஸோ செகண்டரி oocyte உள்ளார இருக்குது, வி டோன்ட் நோ உள்ளார இருக்குது. ரப்சர்டு ஃபாலிகுலர் வால் அப்படியே வெளியில் வருது. ஏன் வருது? பிகாஸ் ஆஃப் தி மேக்ஸிமம் செக்ரேஷன் ஆஃப் LH. LH surge induces the rupture of the Graafian follicle. So the secondary oocyte is released. This process is called as ovulation. அடுத்தது என்னது? லூட்டியல் ஃபேஸ். So Graafian follicle என்ன ஆகுது? It is transformed into corpus luteum. It becomes corpus luteum. Corpus luteum secretes a large amount of progesterone, which is essential for the maintenance of endometrium. இல்லைன்னா அப்படியே உதிர்ந்து கீழே விழுந்துரும். If fertilization takes place, implantation நடக்கும். implantation நடந்துருச்சுன்னு சொன்னோம்னா யூட்ரைன் வால் என்ன பண்ணுது? நல்லா கவனிங்க. இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொன்னோம்னா கருவூறுதல் நடைபெற்றால் அந்த கரு போய் யூட்ரஸில் எம்பட் ஆச்சுன்னா யூட்ரைன் வால்ஸ் அண்டர்கோஸ் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ். இட் செக்ரீட்ஸ் அ நியூட்ரிஷியஸ் ஃப்ளூயிட் ஃபார் த ஃபீட்டஸ். வளரக்கூடிய கருவுக்கு நல்ல நியூட்ரிஷியஸாக ஃப்ளூயிடு செக்ரீட் பண்ணும். அதனால தான் இதுக்கு பேர் செக்ரீட்ரி ஃபேஸ். செக்ரேட்டரி ஃபேஸ். ஓகேவா? ஸோ செக்ரேட்டரி ஃபேஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா பாடி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். டியூரிங் ப்ரெக்னன்சி இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா இதில் எம்பட் ஆகிடுச்சு. எம்பட் ஆகிட்ட பிறகு இந்த எண்டோமெட்ரியல் வால் இன்டாக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து கண்டினியூவேஷன் ஆஃப் க்ரோத் நடக்கும். அப்போ மென்ஸ்ட்ரேஷன் இருக்காது. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் அதுதான் பார்க்கணும். இந்த கார்பஸ் லூட்டியம் என்ன ஆகும்? டீஜென்ரேட் ஆகிடும். கம்ப்ளீட்டாக டீஜென்ரேட் ஆகி இட் பிகம்ஸ் கார்பஸ் ஆல்பிகன்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஆல்பிகன்ஸ் அதாவது வெளுப்பாயிடும். ஸோ அந்த மாதிரி வெளுப்பாயிடுச்சுன்னா தெர் இஸ் நோ ப்ரொஜெஸ்ட்ரான். நோ ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படின்னு சொன்னோம்னா எண்டோமெட்ரியம் cannot be maintained. இதான மெயின்டெனன்ஸ் cannot be maintained. மெயின்டெனன்ஸ் ஆஃப் த எண்டோமெட்ரியம் ப்ரொஜெஸ்ட்ரான் இஸ் எசென்ஷியல். ப்ரொஜெஸ்ட்ரான் யார் செக்ரேட் பண்ணுறா? கார்பஸ் லூட்டியம். கார்பஸ் லூட்டியம் ஒழுங்காக இருக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும்? இட் degenerates, initiates disintegration of the endometrium leading to menstruation, marking of the next cycle. சின்னதாக ஒரு கிராஃப் ஒன்று போட்டிருப்பாங்க பாரு. ஓவேரியன் டெவலப்மெண்ட் ஓவரிஸ், அதாவது ஃபஸ்ட்டு டே மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லேருந்து ஆரம்பிக்குது. இது 5th டேலேருந்து ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்க. 5th டேலேருந்து 14th டே ஓவுலேஷன், இது 28th டே.
அதே மாதிரியே இங்கேயும் இது ஹார்மோன்ஸ். என்னென்ன ஹார்மோனல் ப்ரோஃபைல் கொடுத்துருக்காங்க பாரு. ஃபர்ஸ்ட் டே மென்ஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ஃபாலிகுலர் ஃபேஸ், ஓவுலேஷன், லூட்டியல் ஃபேஸ். ஸோ ஹார்மோன், எந்த ஹார்மோன்ஸ், இப்போ ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பாருங்கள், அப்படியே ஒரே சீராக இருக்கும், ரொம்ப தேவையில்லை. அடுத்தது எல்ஹெச் பாருங்க, சரணி ஏறுது, இதுதான் எல்ஹெச். ஸோ இங்கே இதுக்கு எல்ஹெச் சர்ஜ், அப்புறம் குறைஞ்சிருது. அதே ஃபாலிக்கல் டெவலப்மெண்ட் பாருங்க, இந்த பாடிக்கு டெவலப் ஆகிட்டே இருக்குது. எக்கில் ஒன்றுமே இருக்காது, எக்கில் செகண்டரி oocyte மட்டும்தான் ஃபார்ம் ஆகியிருக்கு, வேறு எதுவுமே இருக்காது. ஸோ ஒன்ஸு ஓவுலேஷன் நடக்குது, திஸ் வில் பிகம் கார்பஸ் லூட்டியம், நல்லா டெவலப் ஆகுது கார்பஸ் லூட்டியம், அதுக்கப்புறம் கார்பஸ் ஆல்பிகன்ஸாக மாறிடுது. ஸோ இது ஹார்மோனல் ப்ரோஃபைல் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இங்கே ovarian hormones, ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். இது பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ். ஒவேரியன் ஹார்மோன்ஸ் வேற, பிட்யூட்டரி, இது மூளையில் உற்பத்தி ஆகுது, இது வந்து ஓவரீஸ்ல உற்பத்தி ஆகுது. ஈஸ்ட்ரோஜன் is essential for follicular growth. ப்ரொஜெஸ்ட்ரான் ரொம்ப கம்மி. ப்ரொஜெஸ்ட்ரான் எப்போ, ஒன்ஸு ஓவிலேட் ஆன பிறகு தான் வேலையே அதுக்கு. ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்றுமே இருக்காது, கம்மியாக இருக்கும். ஒன்ஸு ஓவரி ரிலீஸ் பண்ணிடுச்சுன்னா அந்த ஓவரி வந்து கார்பஸ் லூட்டியமாக மாறும். கார்பஸ் லூட்டியம் என்ன செக்ரேட் பண்ணும், ப்ரொஜெஸ்ட்ரான். ஒன்ஸ் கார்பஸ் லூட்டியம் இங்கே தான் ஃபார்ம் ஆகுது, லூட்டியல் ஃபேஸில், உடனே இப்போ ப்ரொஜெஸ்ட்ரானுடைய அளவு அதிகமாகினே இருக்குது. இட் மெயின்டைன்ஸ். ஃபர்டிலைசேஷன் நடந்ததுன்னா அப்படியே மெயின்டைன் ஆகும், நடக்கலைன்னா அப்படியே குறைஞ்சிடும். ஸோ இது ப்ரொஜெஸ்ட்ரானுடைய அளவு. இது பாருங்க, எண்டோமெட்ரியல் வாலுடைய ஈவெண்ட் என்னென்னட்டு. இது மென்ஸ்ட்ரல் ஃப்ளோ. ஸோ எத்தனை நாள், 5வது நாள். அதுக்கப்புறம் எண்டோமெட்ரியம், இதுதான் ஒரிஜினல் எண்டோமெட்ரியல் லேயர். இது ஒரு கற்பர், இதுதான் ஒரிஜினல் லேயர். இதெல்லாம் புதுசாக ஃபார்ம் ஆகும். இந்த லேயர் அப்படியே அடுக்கடுக்கா சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு எபிதீலியல் செல்ஸ். 11th படிச்சிருப்பீங்க, அந்த சூடோ ஸ்ட்ராட்டிஃபைடு எபிதீலியல் செல்ஸ் தான் இது. ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே போய் எம்பெடெல்லாம் ஆகிடலாம். ஆனால் எம்பெட் ஆகிறதுக்கு ஓவர் இல்லைன்னு வச்சிங்களேன், மறுபடியும் அப்படியே கீழே இறங்கிடும். அப்படியே இருந்ததுன்னா அப்படியே போகும். என்னது, ஃபர்டிலைஸ் ஆச்சுன்னா அப்படியே மெயின்டைன் ஆகும், ஃபர்டிலைஸ் ஆகலைன்னா இட் வில் பி ஸ்லஃப்ட் ஆஃப். ஸோ இந்த ரெட் கலரில் போட்டுக்கல, அதுதான் வந்து அடிஷ்னல் லேயர். ஸோ மாதம் இந்த லேயர் தான் வெளியில் வருது, இந்த ஃபார்ம் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். ஓகே. லாஸ்ட்லி menopause. It's a very important stage in a woman's life where ovulation stops, menstruation stops. 40 to 50 years, indication of permanent cessation, not to stop, of primary functions of the ovary. ஓவரியுடைய வேலை முடிந்து விட்டது. மெனோபாஸ். ஓகேவா?